என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட விழுப்புரம் தொகுதியில 10% அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இன்னும் கொடுக்கப்படவே இல்லை. ஃபார்மே கொடுக்கலங்க. 10% அவுட்டா. சரி, கொடுத்த ஃபார்ம் இருக்கு பாருங்க, அதை தரும்போது என்ன செய்வான், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அப்பா பேர் சரியில்லை, ஏதாவது செய்வான். ஸ்கூட்டனில அவன் முடிவு 10% அடிக்கணும் முடிவு இல்லை, அதுல எத்தனை % போகுமா தெரியவில்லை. அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்க தமிழ்நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 கோடி மக்கள்ல ஸ்க்ரூட்டனி இல்லாமலேயே எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணாம ஒரு 10% பேர் இருந்தாங்கன்னா 65 லட்சம் பேர் அவுட். இப்ப உள்ள தரவு, இன்னைக்கு நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன், இன்னைக்குள்ள தரவுகளின்படி சுமார் 77 லட்சம் பேருடைய வாக்குரிமை கேள்விக்குறியாக ஆகப்போகிறது. பீகார்ல இதைத்தான் செஞ்சாங்க, மகாராஷ்டிரா இதைத்தான் செஞ்சாங்க, கர்நாடகாவில் இதைத்தான் செய்தார்கள். அப்ப நம்ம சமூகத்திற்கு இந்த விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா 40, 50, 60 போய்விட்டோம். அடுத்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம இதை அறிவை ஊட்ட வேண்டும். ரொம்ப ஆழத்துக்கு பாஸ்போர்ட்டை என்ன செய்யுங்க, கொஞ்சம் கூடி வைங்க. எங்களோட போயிட்டு போகுது. நீ பாஸ்போர்ட்லாம் நீ 40 வயசு 50 வயசுக்கு அப்புறம் எடுத்துக்க, இப்படி அங்க நீ என்ன செய்ய களமாடு என்று களத்தை நாம் தயார் செய்ய வேண்டும். டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 பள்ளிவாசல்லாம் பெரிய பெரிய இடமா இருக்கிறது. அட்லீஸ்ட் நம்ம தமுக கண்ட்ரோல இருக்கக்கூடிய, நம்ம சகோதர அமைப்புகள் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல டியூஷன் சென்டர் ஆரம்பிங்க. மக்களுக்கு அடிப்படையாக கல்வியை சொல்லுங்க. ரொம்ப காலத்துக்கு நீங்க சவுதி அரேபியா இருக்காது, நம்ம காலம்லாம் கடந்து விட்டது. அந்த கருத்தை நாம் விளைக்க வேண்டும். அது போல வேலை வாய்ப்பு, எவ்வளவு மாணவர்கள் நல்லா படிச்சிருக்கான், 8000 ரூபாய் சம்பளம், என்ன எல்லாம் லேபர் கேட்டகரி, பிஇ சிவில் இன்ஜினியர். அவன் விளம்பரம் போடுறான், புரோட்டா மாஸ்டருக்கு 20,000 ரூபாய் சம்பளம், பிஇ படித்து விட்ட சிவில் இன்ஜினியருக்கு 8,000 ரூபாய் சம்பளம், வெக்கப்பட்டு போகாம இருக்கு. அப்ப எத்தனையோ கோர்ஸ்கள் இருக்கிறது, எவ்வளவு இந்தியாவில் வளர்ந்து ஏஐ காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அட்வான்ஸ் டெக்னாலஜில நம்ம கொண்டு என்ன செய்ய வேணும், வரணும். அட்வொகேட் ஆக்குங்க. இன்னைக்கு ஜிஆர்எஸ் நம்ம இவ்வளவு சொல்றோம், ஐயா சுவாமிநாதன் ஐயா அப்படி செய்து விட்டாரேன்னு. இப்பதான் நம்ம கருப்பு சட்டையை போறோம். பெரியார் சொன்ன மாதிரி நீங்க சட்டம் படிக்க வரும்போது உச்சி குடிமையில யார் இருப்பான், பாப்பா இருப்பான்னு, அதுதான் நடந்து விட்டது. நடந்து கண் கூட பாக்குறோமா இல்லையா? இப்பமாவது படிங்க சட்டம், நமக்கு ஒரு வாய்ப்பு வரும். சட்டத்தை படிக்க வைங்க, பாலிடிக்ஸ் படிக்க வைங்க. பாலிடிக்ஸ்னா ஒரே வாரத்துல ஆராமிட்டு போயிடும். ஏற்கனவே இங்கிலீஷ் படிக்கிறது ஆராமிட்டு சொல்லிதான் பின்தங்கி உட்காந்துருக்கோம். இப்பதான் ஏதோ இங்கிலீஷ் பேசி நம்மள ஆளுக்கெல்லாம் போட்டு நின்று சபையில நின்று பேசி கொண்டிருக்கிறோம். இனி நம்ம மக்களை படிப்பின் பக்கம் என்ன செய்யணும், செலுத்த வேண்டும். அவன் இயக்கம் அவனுக்கு பெருசு, அவன் கட்சி அவனுக்கு பெருசு. ஆனா சமுதாய நலம் என்று வரும்போது, தமிழ்நாட்டுடைய நலன் என்று வரும்போது, அந்த கட்சி இலத்திக்கு ஓரம் வச்சுட்டு தமிழ் மண்ணை காப்பாற்றக்கூடியவரை நம்ம இறங்கணும். அப்படிப்பட்ட அந்த உத்வேகத்தை மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். இன்றைக்கு அண்ணன் உட்கார்ந்து ஏன் உட்கார்ந்து கேட்டேன். இதுதான் இந்த இந்திய வெல்ஃபேர் போறதுடைய வெற்றி. இது இருக்கும் வர நம்மளை யாரும் ஒண்ணும் புடுங்க முடியாது. நம்முடைய பிரியாணி அங்க போகும் வர, அங்க உள்ள நம்ம தொப்புள்குடியவருடைய பொங்கல் சாகமா நம்ம வீட்டுக்கு வரும் வர எந்த பாசிச சக்தியாலும் ஒண்ணும் புடுங்க முடியாது. இதுதான் தமிழ்நாட்டு மண்.